ஹாய், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் அப்படிங்கிற டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். எல்சிஎம் அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. நம்ம லீஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 2 நம்பர்ஸோ இல்லை 3 நம்பரோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி கொடுத்துடலாம், அது ஏபிசிடி வாட் எவர், ஒரு மேக்ஸிமம் நம்ம 4 நம்பர் வரைக்குமே எல்சிஎம் பார்த்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன். எல்சிஎம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா காமன் ஃபேக்டர்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 3ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 6ன்னு ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா 3க்கும் 6க்கும் காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன நிறைய இருக்குது. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 6. 6ஆம் நம்பர் 2லேயுமே வரும், அடுத்து 12ஆம் நம்பர் 2லேயும் வரும், 18ஆம் நம்பர் 2லேயும் வரும். இப்படி போக போக பார்த்தோன்னா நிறைய நம்பர்ஸ் இருக்குது. இது ரெண்டுக்குமே காமனாக வரக்கூடிய ஃபேக்டர். ஆனால் அதில் லீஸ்ட் காமன் ஃபேக்டர் எது, அதாவது ஸ்மாலஸ்ட் காமன் ஃபேக்டர் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 6. ஸோ அதுதான் நம்ம வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ 3,6 3 1 2 போட்டு மல்டிபிள் பண்ணி 6 அப்படின்னு போட்டுருவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் 6 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதுதான் லீஸ்ட் காமன் ஃபேக்டர். பட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம அதுதான் நிறையா டாபிக்ஸில் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அதே மாதிரி எல்சிஎம் அப்படிங்கிறதும் நமக்கு மேண்டேட்ரி தான். இதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம போடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஷார்ட்கட்டை உங்களுக்கு நான் இப்போ டீச் பண்ணுறேன். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஒரு 24 இருக்குது, 48 இருக்குது. இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னு நான் பார்க்கணும். 24th டேபிள்லேயும் அது வரணும், 48th டேபிள்லேயும் அது வரணும். அப்போது நமக்கு காமன் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தா, இது நமக்கு பார்க்கும்போதே தெரியும். இதில் வந்து பிக்கெஸ்ட் நம்பர் எது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். 2 மெத்தட் நான் சொல்கிறேன். பிக்கெஸ்ட் நம்பர் எதுன்னு பார்க்கணும், 48. இந்த 48 அப்படிங்கிறது 24th டேபிளில் எனக்கு வருமானா வரும், 2 டைம்ஸ் வரும் இல்லைங்களா. ஸோ அப்போ இதுக்கான எல்சிஎம் வந்து 48. ஆனால் நமக்கு இப்போது 144 136 இப்படி வருதுன்னா இதோட டேபிள்ஸ் நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் லீஸ்ட் காமன் ஃபேக்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் கோ வித் ரேஷியோ அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே சமயம் எடுத்துப்போமே, 24 48ன்னு இருக்குது இல்லையா. 24 48க்கு ரேஷியோ எடுத்தோன்னா என்ன வரும், நம்ம ரேஷியோ பார்த்தோம் இல்லையா. ஸோ ரேஷியோட வீடியோ முன்னாடியே இருக்கும், பாருங்கள். ஸோ 6th டேபிள்லேருந்தே போகலாமா. 6 4s are 24 and 6 8s are 48. இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா ஒரே டேபிள்னா முடியும். 1:2. இல்லை டேரெக்டாக 24ல் தெரியும்ப்பா இது ஒரு பங்கு இது 2 பங்கு போட்டால் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போது இதுக்கான ரேஷியோ இதுதான் இல்லையா. ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 24க்கும் 48க்கும் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னே ஜஸ்ட் இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ஆன்சர் ஒன்று தான். 24 × 2 48, 48 × 1 48. இது 2 தான், ரெண்டுக்குமே சேம் ஆன்சர் தான் வரும். அதுதான் எல்சிஎம். இப்போ நான் சொன்னேன்ல 144க்கும் 136க்கும் சொல்லுங்கன்னு. ஸோ இப்போ இதுக்கு போனோம்னா ரேஷியோ எடுத்துகிட்டே போவோமே, நமக்கு தெரிஞ்ச டேபிள்லேருந்து நம்ம செகண்ட் டேபிள்லேருந்தே போவோம். 72 6 டைம்ஸ் 8. அடுத்து நம்ம இது எப்படி போடலாம், 36 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் எகெயின் இது நான் 18 வாட்டி 17 வாட்டி. ஸோ இதோட ரேஷியோ இது தான். ஸோ இவ்வளோ பெரிய நம்பர்ஸ் நமக்கு கொடுப்பாங்களா அப்படின்னா கிடையாது, நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போது 114 × 17 என்ன, 116 × 18 என்ன, இது ரெண்டோட மல்டிப்ளிகேஷனுக்கும் ஆன்சர் ஒன்று தான் வரும். அதுதான் எல்சிஎம். ஸோ இவ்வளோ பெரிய நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூடில் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு எப்போயுமே வந்து பார்த்தா இந்த மாதிரி 2 டிஜிட்லேயே நமக்கு முடிஞ்சிடும் மேக்ஸிமம் எல்சிஎம் அப்படிங்கிறது. இங்கே என்கிட்ட வந்து 3 டிஜிட்ஸ் இருக்குது, 3 நம்பர்ஸ் இருக்குது, 10 12 15. இப்போ இதுக்கு எப்படி நான் எல்சிஎம் எடுக்கிறது, எப்படி ரேஷியோ எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் டேக் 2 பிக் நம்பர்ஸ் 12 15. இது ரெண்டுக்கும் நம்ம ரேஷியோ எடுக்கலாம் இல்லையா. 3rd டேபிளில் 4 டைம்ஸ், இது எனக்கு 5 டைம்ஸ். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை 60. இந்த 60ங்கிறது 10வது வாய்ப்பாடில் வருமானா வரும். ஸோ 60 தான் இதுக்கான எல்சிஎம் நமக்கு. இப்படி தான் நம்ம போகணும். ஸோ எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லையா. அப்போ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்களேன். 34 36 48. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம எடுத்துப்போம் இல்லையா. பிக் நம்பர்னு 36ம் 48ம் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா 3 டைம்ஸ், இது எனக்கு 4 டைம்ஸ் வந்துடும். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா 144 அப்படிங்கிறது எனக்கு இந்த டேபிளில் வருமா, இந்த டேபிளில் 24th டேபிளில் வருமானா ஆப்வியஸாக வரும். ஸோ வருங்கிறனால இதுதான் இதுக்கான எல்சிஎம். ஸோ இப்படி தான் நம்ம ஆன்சர் போட்டுக்கணும். ஸோ தேங்க்யூ.